அடுத்ததாக இரண்டாவது சுற்று குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்தா அந்த சுற்றுல வந்து சந்திக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ணன் செங்குட்டன் அவர்கள் அதிரடியான பேச்சுக்கு சொந்தக்காரர்னு சொல்லி கிருஷ்ணகிரி மக்கள் சொன்னாங்க. அண்ணன் பேசினாரு அப்படின்னா பயங்கரமா பேசுவாரு, அதிரடியா பேசுவாரு. எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து அன்பு இருக்கோ அதே அளவுக்கு கோபம், வேகம் இது எல்லாமே கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சொல்றாங்க. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண வாகனத்தின் மூலமா நாங்க பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த மாவட்டத்துல என்னென்ன தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இங்க சென்று நாங்க செய்தி சேகரிச்சிருக்கோம். என்னென்ன கட்சி செஞ்சிருக்காங்கன்னு இதுல குறிப்பா திமுக கிட்ட கேட்க சொல்லி மக்கள் சில கேள்விகளை கொடுத்திருக்காங்க. ஐயா கொஞ்சம் வேகமா கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வரி 2 வரியில கொஞ்சம் வேகமா பதில் சொல்லணும்னு வேண்டுகோள் வைக்கிறேங்க. ஐயா இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. எங்க வேப்பனஹள்ளியில பிரச்சாரம் செய்ததா சொல்றாங்க 2021. அப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கோரிக்கைகள் திமுக ஆட்சி அமைந்ததும் இந்த கோரிக்கையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் கூட இருக்கு, அவர் பேசக்கூடிய வீடியோக்கள். கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை தேன்கனி கோட்டையில குளிர்பதன கிடங்குகள் அமைத்து தரப்படும் சொல்லி திமுக சொல்லி இருக்கு. செஞ்சீங்களா ஐயா? கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில வந்து குளிர்பதன கிடங்கு அமைச்சாச்சு. வேப்பனப்பள்ளியில வந்து இன்னும் அமைக்கல. நீங்க ஏதாவது டெகனிக்கோட்டையில வந்து எனக்கு சொன்னதாக ஞாபகம் இல்ல இல்ல இருக்குங்க, 100% இருக்கு. நான் உங்களுக்கு ஆதாரம் ஞாபகம் இல்ல. ராயக்கோட்டையில குளிர்பதன கிடங்கு அமைச்சாச்சு. சரிங்க. அதே மாதிரி ஓசூர்ல இஎஸ்ஐ மருத்துவமனை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. இன்னும் செயல்பாட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. எல்லாம் வந்துருச்சு, செயல்பாட்டுல வந்துருச்சு. தரம் உயர்த்தியாச்சா? உயர்த்தி. சரி, மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் யாரும் பேசுவாங்க. அமைதி அமைதி. உங்க பிரதிநிதி இருக்காரு, அண்ணா அசோக் குமார் இருக்காரு, அவர் பதில் சொல்லுவாரு. அடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவர் பேசுவார். பிளீஸ் பிளீஸ். இப்பதான் சொன்னேன். இப்ப அது இல்லாம கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் முழுவதும் யூடியூப்ல, ட்விட்டர்ல நேரலையில பாத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இருக்கும் மக்களுடைய பார்வைக்கு. ஓகே, அடுத்ததாக போச்சம்பள்ளி கனிம பொருள் ஏற்றுமதி மையம், அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அப்ப எதிர்க்கட்சி தலைவர். அதாவது ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து அடிப்படை பேஸ், அதாவது ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் இருக்கணும். நீங்க வந்து இப்ப வந்து கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி டு காவேரிப்பட்டினம் வழியில ஒரு குளிர்பதன கிடங்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பேரு? அது பண்ணியாச்சு. உங்களுடைய கேள்வி தவறு. என்னோட கேள்வி தவறு இல்லைங்கய்யா. பண்ணிட்டீங்கன்னா பண்ணியாச்சு. இல்ல நான் கேட்டது இது வந்து என்னன்னா சூரியகாந்தி எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலை. ஆமா சார், சூரியகாந்தி எண்ணெய் தொழிற்சாலை வந்து இருந்த இடத்துல தான் இப்ப மேங்கோ ஜூஸ் ஃபேக்டரி வந்து குளிர்பதன கிடங்கு உற்பத்தி பண்ணி சரி பண்ணி அங்க பண்ணிருக்காங்க. நீங்க அதை போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உங்க ஆளுங்களை அனுப்புங்க. செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க மக்கள். ஓசூர்ல ஆண்கள் பெண்களுக்கு அந்த பணியாளர்களுக்கு தனித்தனியாக தங்குவதற்கான விடுதிகள் கட்டி தரப்படும் சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு தோழி விடுதி கட்டப்பட்டிருக்கு, ஆண்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் இன்னைக்கு கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அங்க அதே சிப்காட் பகுதியில் ஆண்கள் தங்குவதற்கு அங்கு விடுதி கட்டப்பட்டு அதுவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து அதுக்கு தண்ணி சப்ளை கொடுத்திருக்கு. ஐயா அது நீங்க சொல்றது முன்னாடி. இப்ப 2021 அப்புறம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தான் சார் நான் தான் சொல்றேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அப்ப ஏற்கனவே நமக்கு விடுதி இருக்குன்னா ஏன் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர்? இல்ல அது அவர் சொன்னது வந்து நான் சொன்னது வந்து அன்னைக்கு அது செயல்படாம இருந்துச்சு. இப்ப அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா சூப்பரா பதில் சொல்றாரு. ஓகே அண்ணா, இப்ப பர்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டி தரப்படும் சொல்லியிருந்தாங்க. அது வந்துருச்சுங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பர்கூர்ல இருக்கு. வந்துருச்சா? இருக்கு. நீங்க கேள்வி வந்து இல்ல நான் இருக்கான்னு இல்லன்னா நான் சொல்றேன். இருக்கு இல்லன்னா இல்ல, அவ்வளவு இருக்கான்னு இருக்கு. ரைட், ஓகே. சரி, கிருஷ்ணகிரியில சென்ட் ஃபேக்டரி கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தீங்க. வந்துருச்சுங்களா? சென்ட் ஃபேக்டரி வந்து வரல, இன்னும் வரல. அதுக்கான முயற்சிகள் முயற்சியான அடுத்த 5 ஆண்டுல வந்து சென்ட் ஃபேக்டரி நிச்சயமா வரும். சரி, கடைசியா 2 கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப கிருஷ்ணகிரியில மாம்பழக்கூழ் தொழிற்சாலை புதிதாக கொண்டு வரப்படும். அதே மாதிரி அரசு வேளாண்மை கல்லூரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அதிகமா இருக்கு, விளையுது. இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து நம்ம மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நான் தான் வந்து கலெக்டர் ஆபீஸில் பேசும்போது வச்சோம். அவர் இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிகல்ச்சர் அந்த வேளாண்மை இது வந்து பல்கலை காலேஜ் வந்து
பையூர்ல வந்து ஆரம்பிச்சு அட்மிஷன் போட்டு இன்னைக்கு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போய் பாருங்க. ஐயா அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஒரு உன்னதமான ஒரு திட்டம், நல்ல திட்டம். அது இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அது நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில தான் தொடங்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் மா சுப்பிரமணியம், முதலமைச்சர் எல்லாருமே முதலமைச்சரே வந்து ஒரு பயனாளியுடைய இல்லத்துக்கு போய் தொடங்கி வச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப அந்த திட்டம்லாம் நல்ல திட்டங்கள் கிருஷ்ணகிரியில கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா தலைமை மருத்துவமனை அங்க போதுமான மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, நவீன உபகரணங்கள் நிறைய இல்லன்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் இருக்குங்க ஐயா. எந்த தலைமை மருத்துவமனை சொல்றீங்க? கிருஷ்ணகிரியில காலேஜ் சொல்றீங்களா இல்ல தலைமை மெடிக்கல் காலேஜ் சொல்றீங்களா? மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் வந்து கணக்கு எடுத்தீங்களா? எவ்வளவு டாக்டர் இருக்காங்கன்னா மக்கள் சொல்றத சொல்றாங்க. பேட்டிகள் இருக்கு நம்ம கிட்ட சார். அங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து டாக்டர்ஸ் இல்லாம வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, போதுமான டாக்டர்ஸ் இல்ல. போதுமான 1-2 குறைச்சா இருக்கதான் செய்யும். எல்லா அரசாங்கத்திலும் அது நடக்கும். எல்லா அரசாங்கத்திலும் நடக்கும். அதுக்காக நீங்க போதுமானது வந்து நீங்க இந்தியாவிலேயே 1,00,000 மக்களுக்கு, இந்தியாவிலேயே 1,00,000 மக்களுக்கு அதிகப்படியான மருத்துவர்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். 149 மருத்துவர்கள் இருக்காங்க. சரிங்க ஐயா. ஓகே. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 1,00,000 மக்களுக்கு 149 டாக்டர் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஆனானப்பட்ட மோடி ஆள்ற குஜராத்திலே வெறும் 60 டாக்டர் தான். வெறும் 60 டாக்டர் தான். இவங்களுடைய கூட்டணி ஆட்சி, கூட்டணி தலைவர் அவர் இருக்கக்கூடிய மோடி குஜராத். அந்த குஜராத்ல 1,00,000 மக்களுக்கு 60 மருத்துவர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1,00,000 மக்களுக்கு 149 டாக்டர் இருக்காங்க. ஓகே, நன்றி.